கோயில் நகரம் என்று போற்றப்படும் குடந்தை வட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் சாக்கோட்டை அஞ்சையில் இருக்கும் அழகாபுத்தூர் என்ற அற்புத ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. அருள்மிகு சௌந்தரநாயகி உடனாய ஸ்வர்ணபுரீஸ்வரநாதராக இறைவனும் இறைவியும் இங்கே அருள்பாலிக்கின்றார்கள். காவிரி தென்கரை தலங்களுள் 66வது தலமாக போற்றப்படுகிறது. இறைவனுக்கு படிகாசு அளித்த நாதர், படிக்காசு வைத்த பரமர் என்றெல்லாம் பல நாமமும் உண்டு. தேவார மூவர்களால் போற்றப்பட்ட தலம். நாவுக்கரசர் இறைவனை வினை மாற்றவும் வல்லரே, புத்தூர் புனிதரே என்றெல்லாம் போற்றியிருக்கின்றார். அருளாளர்களின் கூற்றுக்கிணங்க இந்த தலத்து இறைவனை வணங்கினால் நம்முடைய தீவினைகள் மாளும். திரு புத்தூர் அழகரே என்று சுந்தரரால் போற்றப்பட்ட சிவபெருமான். முதலில் வினை தீர்க்கும் விநாயகரை நாம் தரிசனம் செய்கின்றோம். விநாயகரை வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நம்முடைய வெற்றிக்கான தடைகளை தகர்க்கும் நாயகரை வணங்கி இங்கு இருக்கும் களிப்படையச் செய்யும் கஜலட்சுமி தேவியை நாம் வணங்குகின்றோம். இறைவனுக்கு குபேரலிங்கேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு. அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்தால் செல்வ வளம் பெருகும். தல விருட்சமாம் வில்வத்தை போற்றுகின்றோம். ஒரு வில்வத்தை கொண்டு நாம் அர்ச்சனை செய்தாலும் நம்முடைய பாவங்கள் கரையும் என்பது சான்றோர்களின் வாக்கு. பழம்பெரும் ஆலயம். பல அருளாளர்களாலும் போற்றப்பட்ட ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என அனைத்துமே சிறப்பு வாய்ந்த ஆலயம். இங்கே இறைவனுக்கும் புகழுண்டு. அவருடைய திரு குமாரராம் கல்யாண முருகப்பெருமானுக்கும் புகழுண்டு. 64 மூர்த்தங்களுள் ஒரு மூர்த்தமாம் லிங்கோத்பவரை தரிசித்து யோக கோலம் பூண்ட கல்லாலின் புடையமர்ந்து இருக்கும் தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குகின்றோம். இவரை வணங்கினால் நமக்கு ஞானம் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மையை பெற்ற நாம் அந்த திருக்கோயிலில் இருக்கும் வேகமூர்த்தங்களான பைரவரை தரிசித்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானை இந்திரமயில் மீது காணும் பேரினை பெற்றோம். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் வருக வருக வருக. நேசக்குறமகள் இந்த கோவிலில் ஒரு விசேஷமான ஒரு ஆறுமுகப் பெருமான் 12 கரத்தோட சங்கு சக்கரத்தோட கூடிய ஒரே ஸ்தலம். ஆறுமுகம், 12 கரம், சங்கு சக்கரம், இடதுபுறமான மயில், இந்தர மயூரம், பிரணவம், ஓம்ங்கிற பிரணவ எழுத்தோட கல்யாண கோலத்தோட இங்கே உட்காந்துருக்கார். அதுதான் இங்கே கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்கள்லாம் மாலை போட்டு பிரதர்ஷனம் பண்ணால் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி. நான் எந்த ஜென்மாவில் என்ன பாவம் பண்ணினனோ தெரியலையே, இந்த ஜென்மாவில் ரொம்ப கஷ்டப்படுறேனேங்கிற அந்த பூர்வ ஜென்மாந்திர கர்ம பாபதோஷம் இவரை பார்த்துட்டு போனாலே நிவர்த்தியா.
ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க என்று தென்கிழக்கு பகுதியில் வீற்றிருக்கும் இந்த கடவுளை நாம் காணுகின்றோம். வலக்கையில் சக்கரம், இடக்கையில் சங்கு என்று அழகான திருக்கோலத்தில் கல்யாண வரமளிக்கும் முருகப்பெருமானை நாம் கண்டு களிப்புற்றோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா அழகாபுத்தூர். இந்த ஊர் தேவார பாடத்தில் அரிசிற்கரை புத்தூர், அரசலாற்றின் கரைக்கும் தென்கரையில் உள்ளதுனால சுவாமிக்கு அழகாபுத்தூர் அப்படிங்கிற பேர் மறிவிருக்கு. இந்த சுவாமி மேற்கு முகமான சன்னதி, மூவரால் பாடல் பெற்றது. அப்புறம் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய புகழ்துணை நாயனார் பிறந்து வளர்ந்து பூஜித்து முக்தி அடைந்த ஸ்தலம். அந்த புகழ்துணை நாயனார் என்ன பண்ணுவார்னா, காலம்பரை எழுந்துட்டு அரசலாத்துக்கு போய் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வரும்போது ஒரு குடம் ஜலம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற பழக்கம். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்பையும் கூட அந்த அரசலாத்துலேயும் ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குடத்தை கீழே வைக்கிற நேரம் அந்த குடம் தடுமாறி சாமி தலையில் விழுந்து சாமிக்கு மண்டை உடஞ்சி போச்சு. அதை பார்த்த நாயன்மார் கதறி அழறார். அப்பா, நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேனே, இப்படி ஒரு அபச்சாரத்தை என்ன பண்ண விட்டுட்டு எதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணுவேன்னு சொல்லி கதறி அழும்போது சாமி பிரத்யட்சமாகி, உனக்கு வறுமை தான் காரணம், இந்த வறுமையை போக்கி வளமான வாழ்க்கைக்காக நித்த ஒரு பவுன் காசு அந்த படியில் வச்சுன்னு நீ எடுத்துக்கோ. அதான் சுவாமிக்கு படிக்காசுநாதர். சௌந்தர நாயகியாக அழகம்மை தேவியை நின்ற கோலத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோம். திருக்கலையநல்லூரில் வாழ்ந்த இளவரசி ஒருவளுக்கு தான் பேரழகி என்ற கர்வம் இருந்ததாம். ஒரு நாள் அவளுடைய அழகு அனைத்தும் மறைந்ததாம். அப்பொழுது இந்த அம்பிகையின் திரு பாதக்கமலங்களை சரணடைந்து தனது அழகு ஸ்வரூபத்தை மீண்டும் பெற்றாளாம். இப்படி அம்பிகையானவள் பக்தர்களின் ஆணவ மலத்தை நீக்கி சிவனருள் கிடைக்க துணை செய்வாள். அம்பிகை நம்மை குழந்தைகளைப் போல கோதாட்டி பேரருள் கிடைக்க துணை செய்பவள். நீலமாமணி கண்டத்தர் நீஷடை, நீலமாமணி கண்டத்தர் நீஷடை, கோலமாமதி கங்கையும் கூட்டினார். நீலமாமணி கண்டத்தர் நீஷடை, சூலமான்மழு சூலமான்மழு ஏந்தி சுடர்முடி, சூலமான்மழு ஏந்தி சுடர்முடி, பால் நெய்யாடுவர்
பால் நெய்யாடுவர் பால் நெய்யாடுவர் பாலை துறையரே நீலமாமணி கண்டத்தர் நீஷடை விண்ணினார் பணிந்து ஏத்த அருள் புரியும் விண்ணினார் பணிந்து ஏத்த அருள் புரியும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாயெழில் வானகம் எண்ணினார்க்கு இடமாயெழில் வானகம் பண்ணினாரவர் பாலை துறையரே நீல மாமணி கண்டத்தர் நீஷடை கோலமாமதி கங்கையும் கூட்டினார் நீலமாமணி கண்டத்தர் நீஷடை. மூலவர் தெய்வமாம் ஸ்வர்ணபுரீஸ்வரரை குபேரலிங்க படிக்காசு நாதரை நாம் நிறைவாக தரிசனம் செய்கின்றோம். அபிஷேகம் முடிந்து கம்பீர தோற்றத்துடன் அலங்கார கோலத்துடன் காட்சியளிக்கும் லிங்கத் திருமேனி திருவிழிமிழலையில் எப்படி சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் படிக்காசு வழங்கினாரோ, வைத்தீஸ்வரர் திருக்கோயிலில் படிக்காசு தம்பிரான் எப்படி இறைவனுடைய திருவருளை பெற்றாரோ, அதுபோல இங்கு வாழ்ந்து இறைவனை ஆராதித்த புகழ்துணை நாயனாருக்கும் இறைவன் தினமும் படிக்காசு கொடுத்தார். இப்படி பசி பஞ்சம் என்று எந்த ஒரு தருணத்திலும் தன்னுடைய பக்தர்களை இறைவன் கைவிடாது ரட்சிப்பான் என்ற அந்த சத்தியத்தை உணர்த்திய படிக்காசு பரமனாக இங்கே எளிமையாக இறைவன் காட்சியளிக்கின்றார். ஆவணி ஆயில்யம் அன்று ஆண்டுதோறும் புகழ்துணை நாயனாருக்கு குரு பூஜை மிகவும் விமரிசையாக நடைபெறுகின்றது. ஸ்ரீ தத்துவநிதி தத்துவத்தில் இருக்கும் வடிவழகனாம் சண்முகனையும் ஸ்வர்ணபுரீஸ்வரரையும் அழகாபுத்தூர் வந்து வணங்கி நாம் இந்த பூவுலகில் இன்புற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.